வணக்கம், நான் சந்துரு. நாம் இன்னைக்கு மதுராந்தகம் திருவெண்காட்டீஸ்வரர் கோவிலுக்கு தான் வந்திருக்கோம். தோல் நோய் பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வளிக்கும் திருத்தலமாக இந்த தலம் விளங்குது. ராஜகோபுரம் 5 நிலைகளை கொண்டு மிக அழகாக காட்சியளிக்குது. 1000 ஆண்டுகளுக்கு மேலான ஒரு பழமையான கோவில் தான் இது. இந்த கோவிலுக்கு எதிரவே அரச மரத்தடியில் ஒரு விநாயகர் காட்சியளிக்கிறாரு. ஆப்போசிட்லேயே தீர்த்த குளம் இருக்குது. கோவிலுக்குள்ளே என்ட்ரியானுமே நம்ம முதல்ல பார்க்குறது விநாயகர் தான். நம்ம விநாயகரை வழிபாடு பண்ணிவிட்டு கோவிலுக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது கொடிமரம். அதுக்கு அடுத்தது நந்தி தேவர் இருக்கார். மதுராந்தகம் முதலாம் பராந்தக சோழனால் உருவாக்கப்பட்டது. வெண்காட்டீஸ்வரர் கோவில் கண்டராதித்த சோழனால் கட்டப்பட்டது. இந்த கோவிலில் 27 கல்வெட்டுகள் இருக்குது. இவற்றில் சோழ, பாண்டிய, விஜயநகர மன்னர்கள் இக்கோயில் கட்டுமான பணிகளை நடத்தியிருக்காங்க. இது தட்சிணாமூர்த்தி. கோவிலுக்குள்ளே ஏராளமான தெய்வங்களோட சிலைகள் இருக்குது. தொடக்க கால கல்வெட்டுகளில் இந்த ஆலயத்தை ஸ்வேதாரணேஸ்வரர் ஆலயம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த கோவிலுக்குள்ளே இங்கே ஒரு பெரிய மாமரம் இருக்கும், இப்போ இல்லை. இங்கே விநாயகர் அமர்ந்த குளத்தில் அழகாக காட்சியளிக்கிறார். இந்த இடத்துல மேற்கு முகமாய் பார்த்த மாதிரி சூரிய தேவன் காட்சியளிக்கிறார். இந்த ஆலயத்தோட கருவறையை சுற்றி ஏராளமான தெய்வங்களை நம்மளால் பார்க்க முடியும். இந்த பகுதியில் ஏராளமான நாகதேவதைகள் மற்றும் சிவபெருமான் பிள்ளையாரை பார்க்கலாம். இங்கே பிரம்மதேவர் காட்சியளிக்கிறார். பக்கத்திலே சண்டிகேஸ்வரர் ஆலயமும் துர்க்கையம்மன் ஆலயமும் இருக்குது. இந்த ஆலயத்தின் மூலவர் வெண்காட்டீஸ்வரர் என்றும் ஸ்வேதாரணேஸ்வரர் என்றும் அழைக்கப்படுறார். தாயார் மீனாட்சி அம்மை. மீனாட்சி அம்மை தனி சன்னதியில் அமர்ந்திருக்கிறாங்க. மேலும் இந்த ஆலயத்தில் 4 பைரவர்கள் இருக்காங்க. கால பைரவர், உன்மந்த பைரவர், அசிதாங்க பைரவர், சுவர்ண ஆகாஷன பைரவர் என 4 பைரவர் இருக்காங்க. இவர்களை வழிபாடு பண்ணுறதுனால வழக்கில் வெற்றி பெற, சொத்து பிரச்சனைகள் தீர இங்கே பிரார்த்தனை செய்யப்படுது. இப்போது இந்த கோவிலில் வைகாசி மாத உற்சவம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. சிவன் மற்றும் பார்வதி தேவிக்கு தீபாராதனை நடைபெற்று பூஜையெல்லாம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இங்கே ஒரு நந்தி வாகனம் இருக்குது, பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. சிவனும் பார்வதி தேவியும் ஊர்வலம் சுற்றத்துக்கு ரெடி ஆகிட்டாங்க. சாம்பிராணி புகையில் அப்படியே கைலாயத்துலேருந்து சிவபெருமானும் பார்வதி தேவியும் வரா மாதிரி அவ்வளோ அழகாக இருக்குது. மீனாட்சி அம்மை தனியாக வராங்க. அலங்காரம் பூ அலங்காரம் ரொம்பவே அழகாக பண்ணியிருக்காங்க, பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. முதல் கோவிலுக்குள்ளேயே அப்படியே சுற்றி வந்துட்டு அப்புறமா கோவிலுக்கு வெளியே போய் ஊர்வலம் நடக்கும். இந்த ஊரில் நிறைந்திருந்த மந்தாரை மரங்களில் இலைப்பாரிய கொக்குகளால் இந்த பகுதியை வெண்காடாக தோற்றமளித்ததால் இந்த இடம் வெண்காடு என்றும், இங்கு குடிகொண்ட ஈசன் வெண்காட்டீஸ்வரர் என்றும் அழைக்கப்பட்டார். இந்த கோவிலின் மற்றொரு சிறப்பாக மதுராந்தகத்து வட திருச்சிற்றம்பலம் அமர்ந்த பெருமானே என திருப்புகழில் அருணகிரிநாதர் இந்த கோயிலோட ஈசனை பற்றி பாடியிருக்காரு. இந்த கோவிலுக்குள்ளே எங்கே பார்த்தாலும் ஏராளமான மரங்கள்லாம் இருக்குது. இந்த கோவிலுக்குள்ளே மீனாட்சி அம்மன் சன்னதிக்கு பக்கத்தில் பாண்டீஸ்வரர் அப்படின்னு சொல்லிட்டு சிவலிங்கம் ஒன்று இருக்குது. பாண்டிய மன்னன் தன் தோல் நோய் குணமாவதற்கு நன்றி கடனாக இவரை பிரார்த்தனை செய்துள்ளார். இங்கே ஒரு நாகலிங்க மலர் மரம் ஒன்று இருக்குது, பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. பூக்கள் பூத்து பகலில் பார்த்தா இன்னும் அழகாக இருக்கும். இங்கேருந்து ராஜகோபுரத்தை பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. சுவாமி இப்போ ஊர்வலம் திரும்பி இருக்கு கோயிலுக்குள்ளேயே. ஊர்வலக்கூடை இது. சுவாமிகள் இப்போ ஊர்வலத்திற்கு ராஜகோபுரத்தின் வழியாக வெளியே போகுது. ஊர்வலத்திற்கு ரெடி ஆகிட்டாங்க. முக்கியமான சாலைகள் வழியாக ஊர்வலம் போயிட்டு சாமி ஊர் சுற்றிட்டு வரும். மீனாட்சி அம்மை பார்க்கறதுக்கு அலங்காரத்தில் ரொம்ப அழகாக இருக்காங்க. ஓகேங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அன்டில் பாய் ஃப்ரம் சந்துரு.